சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 23/12/2025 அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இப்பதிவினை வெளியிடுகின்றோம். வணங்குகிறோம். இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லோருமே உண்மையிலே புண்ணியம் செய்த ஆன்மாக்கள். ஆமாம், சித்தர்களோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நிச்சயமா. மகத்தான சித்தர்களோட இந்த பிராச்சீன போதனைகள் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திறப்பு ஏற்பட போகுது. ஆமா, இந்த ஆய்வுக்குள்ள நாம ஆழமா போறதுக்கு முன்னாடி இதை முழுசா கேட்கறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாத்திரலாம். சொல்லுங்க. முக்கியமா இன்னைக்கு நாம பார்த்து பயப்படுற புற்றுநோய், நீரிழிவு நோய் மாதிரி கொடிய நோய்கள் வர்றதுக்கான மூல காரணம் என்னன்னு ஒரு அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுப்பீங்க. ஓ, இது ரொம்ப முக்கியமாச்சே. அது மட்டும் இல்ல, உங்க உடலோட சூக்ஷ்மமான ஆற்றல் ஓட்டத்தை பத்தியும் ஒரு தெளிவு பிறக்கும். அருமை. அப்போ வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் கொடுக்கிற இந்த அறிவியல் பூர்வமான விளக்கத்தை இப்ப நாம விரிவாக பார்க்கலாம். இதோட மைய கருத்தே கதிர்வீச்சு ஆற்றல் சமநிலையின்மை அப்படின்றதுதான். கதிர்வீச்சு ஆற்றல் சமநிலையின்மையா? சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நாம ஒரு 3 முக்கிய புள்ளிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல் புள்ளி ஆற்றல் வேறுபாடு. ஆற்றல் வேறுபாடு, சரி. அதாவது ஆடு மாடு மாதிரி விலங்குகளுக்கு இயற்கையாவே கதிர்வீச்சு ஆற்றல், அதாவது உயிர் சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். ஓஹோ. ஆனா இந்த கலியுகத்துல வாழ்ற மனிதர்களான நமக்கு அந்த உயிர் சக்தி இயல்பாவே ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ விலங்குகளுக்கு அதிகம், நமக்கு குறைவு. இந்த வேறுபாடுதான் பிரச்சனையா? அதேதான். இந்த ஆற்றல் வேறுபாடுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேருன்னு அவங்க சொல்றாங்க. சரி, அப்ப இரண்டாவது புள்ளி என்ன? இந்த வேறுபாடால என்ன நடக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி. குறைந்த ஆற்றல் கொண்ட நம்ம உடம்பு அதிக ஆற்றல் கொண்ட மாமிசத்தை சாப்பிடும்போது அந்த அதிகப்படியான கதிர்வீச்ச நம்ம உடம்பால தாங்கிக்க முடியல. ஓ, தாங்கிக்க முடியல. அதோட விளைவு? அதோட முதல் விளைவா புற்றுநோய் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? இது ஒரு நேரடி காரணமா சொல்றாங்களா? ஆனாம், அதை தொடர்ந்து நீரிழிவு நோய் ஏற்படுது. இது ஒரு தொடர் விளைவு மாதிரி. இது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனையா இல்லாம ஒரு தொற்றுநோய் மாதிரி பரவும்னு கூட சித்தர்கள் எச்சரிக்கிறாங்களே. ஆமா, அதுவும் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஒரு சமூகத்துல இந்த உணவு பழக்கம் பரவும்போது நோய்களும் சமூகம் முழுக்க பரவும். அதான் அப்படி சொல்றாங்க. புரியுது. சரி, அப்போ மூணாவது புள்ளிக்கு வருவோம். மூணாவது புள்ளி, நம்ம உடம்பு ஒரு இயந்திரமா பார்க்கணும். ஒரு இயந்திரமா? ஆமா, நம்ம மனித உடல் ஒரு சூக்ஷ்மமான மின் இணைப்புகளால இயங்குற ஒரு ரோபோ மாதிரி. உடல் முழுக்க அந்த மின்சக்தி பாய்ஞ்சுகிட்டே இருக்கு. சரி. மாமிச உணவோட அந்த அதீத கதிர்வீச்சு இந்த மின் இணைப்புகளையும் ஆற்றல் பாதைகளையும் சிதைக்குது. ஓ, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகுதா? சரியா சொன்னீங்க. இதுதான் உடல் உறுப்புகள் பழுதடையறதுக்கு முக்கிய காரணமா அமையுது. ஆக இந்த ஆய்விலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மாமிசம் சாப்பிட வேண்டான்னு சொல்றது ஒரு ஆன்மீக விஷயம் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நம்ம உடலை நோயிலிருந்து காப்பாத்துற ஒரு ஆழமான அறிவியல் உண்மை அது. இது உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு மகத்தான செய்தி. நிச்சயமா. இதை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைத்தளங்களையும் நீங்க பகிரணும். ஆமா, இத நீங்க இலவசமா பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது. இது ஒரு சேவை. இது மாதிரி ஞான செய்திகளை பரப்புவது மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சமம். இதனால உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆமா, சித்தர்களோட இந்த அருள்வாக்கை இவ்வளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.